ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒன் பாட் ரெசிபி சாம்பார் சாதம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணல, வெஜிடபிள்ஸே மோஸ்ட்லி ஆட் பண்ணல. இது பார்த்திங்கன்னா அவரைக்காவோட சீட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அவரைக்காய் ரொம்ப முத்தி போன மாதிரி அதோடய தோல்லாம் ரொம்ப முத்தி போன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதில் உள்ள சீட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு, 6 பல்லு சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இதில் சாம்பார் பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம எடுத்துப்போம். இங்கே இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸும் 1/2 டம்ளர் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த பருப்பு 2-3 டைம் அலசிட்டு அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். இங்கே புளி தண்ணி சும்மா கொஞ்சமாக இவ்வளோ தான் புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கடுகு தாளிக்கிறதுக்கு, அடுத்து கொஞ்சமாக சீரகம், அப்புறம் மிளகு, இங்கே பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம். சாம்பார் சாதத்துக்கு நெய் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள் இதை சேர்த்துப்போம். நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு இதை சேர்த்துப்போம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவையும் இப்போவே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நல்லா பச்சை வாசம் போகிட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். இதிலே தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அவரைக்காவோட சீடு, அது நம்ம சேர்த்துப்போம். இது நல்ல ப்ரோட்டீனுங்க. அவரைக்காய் கொஞ்சம் சரியில்லைனா கூட அதில் உள்ள அந்த சீடை மட்டும் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு இதையும் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி கொஞ்சம் கூடவே இருக்கட்டும். சாம்பார் சாதம் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ அந்த 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அப்போ அதை விட அதில் டபுளாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டம்ளர் கூட நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்க்ளூடிங் அந்த நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோட சேர்த்து தான். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை இதில் சேர்த்துப்போம். இப்போ எடுத்து வச்சுருக்க ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் மல்லி இலையை சேர்த்துப்போம். லாஸ்ட்டாக
சாப்பாடு ரெடியான பிறகு கொஞ்சம் அதை சேர்த்துக்கலாம், அது தனியாக வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பு தேவைன்னா வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து மூடி போட்டு நம்ம மீடியமில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுப்போம். மீடியமில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். குக்கர் ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்தளவு வந்துட்டு குழைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர்லேயே வந்துட்டு வைக்கலாம். சம்மரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்துட்டு 1 pot ரெசிபி மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஏதாவது பொரியல் பண்ணிக்கலாம், இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.